அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருப்பதுதான் அண்டத்தில் இருக்கிறது என்று சித்தர்கள் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதன் பொருள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அண்டம் என்பது இந்த பிரபஞ்சத்தை குறிக்கும், பிண்டம் என்பது நமது உடலை குறிக்கும். இந்த பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த உடல். அதனால் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதுதான் இந்த உடலில் இருக்கிறது. இந்த உடலில் இருப்பதுதான் இந்த பிரபஞ்சத்திலும் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில், அதாவது இந்த பூமியில் முக்கியமானதாக நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்தது ஐம்பூதங்கள்தான். காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி, இந்த ஐம்பூதங்களைத்தான் நமது முன்னோர்கள் அண்டம் என்றார்கள். இந்த ஐந்தும் நமது உடலில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. இந்த காற்று நமது மூச்சாக இருக்கிறது, நீர் நமது இரத்தத்தில் இருக்கிறது, நெருப்பு நமது ஆற்றலாக இருக்கிறது, ஆகாயம் நமது மனதாக இருக்கிறது, பூமி நமது உடலில் உப்பாக இருக்கிறது. இவை ஐந்தும் தான் மனிதனை இயக்குகிறது. அதனால் தான் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் இருக்கிறது என்று நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள்.